ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சௌமி. இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஸ்வீட் கார்ன் பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பரான கட்லெட் ரெசிபி பார்க்கலாம். ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம கார்னும் வந்து லைட்டாக பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய், பிரெட் கிரம்ஸ் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தனி மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், உப்பு எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்க நல்லா வந்து மேஷ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வந்து பொட்டேட்டோவை மேஷ் பண்ணிக்கோங்க. நம்ம வேக வச்சிட்டோம், நல்லா ஈஸியாக வந்து மேஷ் பண்ணிடலாம். மேஷ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ மேஷ் பண்ணிட்டேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கார்னும் லைட்டாக வந்து வேக வச்சு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பிரெட் கிரம்ஸ் வந்து போடுறேன். கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக, அது வந்து சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி, பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம். இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து ஒரு மிக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா வந்து சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா, உப்பு. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ கொஞ்சம் ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் நம்ம கலந்து இது பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து கன்சிஸ்டன்சி சூப்பராக வந்துடும். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம நல்லா வந்து கை வச்சு பசையும் போது நல்லா ஒரு இலகுவாகிடும் மாவு. அதுக்கப்புறம் நமக்கு கரெக்டாக வந்து ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கட்லெட் ஷேப்புக்கு நம்மளுக்கு சூப்பராக வந்துடும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வந்துட்டு மாவு நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது வந்துட்டு விருப்பப்பட்டால் கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணியும் நீங்கள் வந்து பொரிச்சிக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி சிம்பிளாக பண்ணி காட்டணுன்றதுக்காக அப்படியே தான் வந்துட்டு நான் உனக்கு கட்லெட் செஞ்சு காட்டுறேன். நமக்கு தேவை ரொம்ப வந்து கிறிஸ்பியாக சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கலாம். நான் ரவுண்டாகவும் ஒரு 2-3 செஞ்சுருந்தேன். ஷேப் நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். ரோல் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லைனா வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து உருண்டையாகவும் நம்ம எடுத்துக்கலாம். உருண்டையாக நம்ம பண்ணும்போது நடுவில் சீஸ் வச்சுட்டு சீஸ் பாலாக கூட செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடும் பர்ஃபெக்டாக. உங்களுக்கு இலகுவாக இருக்க மாதிரி மாவு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு வந்துட்டு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அப்போ நம்மளுக்கு பதம் வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காயிடும். இப்போ நம்ம எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நமக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாமே நல்லா வந்து எண்ணெய் காயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்மளோட கட்லெட் ஒன்று ஒன்றா வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு 1 பை 1 நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும். நார்மலாக நம்ம செய்கிற கட்லெட் மாதிரி இது வந்து பிரியாது. ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போட்ட உடனே வந்து திருப்பிடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் திருப்பி ஒன்று ஒன்றா வந்து திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 to 5 மினிட்ஸ் ஆகும் நம்மளுக்கு ரெடியாக. ஜென்டிலாக வந்து இந்த மாதிரி திருப்பி போட்டு இந்த அளவு கலர் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறம் எடுத்து நம்ம டொமேட்டோ கெச்சப்போடு சர்வ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி தான். இப்போ ஒன்று ஒன்றா நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேட்ச் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஒரு கட்லெட்டாக நம்ம வெளில எடுத்துக்கலாம். சூடாக சாப்பிடவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அடுத்த பேட்ச் நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதே மாதிரி பொறுமையாக வந்துட்டு 1 பை 1 சேருங்க. ஒரேடியாக நம்ம சேர்த்துடக்கூடாது. இது மாதிரி 1 விட்டு 1 வந்து அழகாக சேர்த்துடணும். இப்போ ரவுண்டாக போட்டிருந்தது நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஷேப் வந்து நம்மளோட விருப்பம் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த விருப்பம், ரவுண்டாக வந்து சிலிண்டர் ஷேப்பில் பண்ணணுமா இல்லை இந்த மாதிரி பண்ணணுமா, அது நம்மளோட விருப்பம். குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணால் பிடிக்குமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரெசிபிஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.